இப்போ தாங்க நான் புதுசாக வாங்க போகிறேன், அவங்களுக்கு லக்கி ப்ரைஸ் தான். 12,000 அப்படிங்கிற இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நான் அதிகமாக தெரியுது. இவ்வளோ டிராஸ்டிக்கலாக குறையறதுக்கு என்ன? மிக முக்கியமானது இந்த ஈரான் வாருடைய போர் நிறுத்த உடன்படிக்கைகள். அமெரிக்கா வந்து பணம் கொடுத்து ஈடு செஞ்சுட்டாங்கன்னா இந்த போரை நிறுத்திடுவாங்க. இவங்க கேட்குற பணத்தை கொடுப்பதற்கு அமெரிக்கா தயாராக இல்லை. முக்கியமாக ஹார்மோஸ் நிர்ணயத்தை எடுத்துக்கொள்ளுங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க அமெரிக்கா. ஈரான் வந்து நிறைய அவங்களுடைய பதுங்கு குழிகள்லாம் டன் கணக்கில் இன்னர்ஸ் கொண்டு தங்கத்தில் கிடச்சிருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஈரான் அப்படிங்கிறது ஏற்கனவே யுரேனியத்தை வைத்துக்கொண்டு அச்சுறுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அது எக்ஸ்ப்ளோஸ் ஆச்சு அப்படின்னா பல கண்ட்ரிகளுக்கு வந்து பிரச்சனை ஆகிடும். ஆயில் பார்த்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு வாருக்கு முந்தின இடத்துக்கு இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்குது. $70 வந்துட்டாங்க. பழைய மாதிரி பெட்ரோல் 99 இல்லை $100 அந்த அளவுக்கு போகும். கொரோனா காலத்தில் பேரல் வந்து $10 கீழே வந்துருச்சு. அப்பயே அவங்க குறைக்காத எண்ணெய் நிறுவனங்கள் தற்போது குறைச்சிட போகிறாங்க. இதே பெட்ரோல் விலை ஏறிடுச்சுன்னா பெட்ரோல்துறை அமைச்சர் வராரு, வெளில இறங்கிடுச்சு இல்லை, அந்த பெட்ரோல்துறை அமைச்சர் எங்கே போனார்? கச்சா எண்ணெய் விலை குறைந்து கொண்டு வருகிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், தாராளமாக இறக்கலாமேம்மா. ஒரு நைட்டில் ஏற்றுறாங்க, ஒரு நைட்டில் இறக்கக்கூடாதா? ஏன் இறக்க மாட்டேங்கிறாங்க? மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. சூப்பர் சண்டே வந்தாச்சு. சூப்பர் சண்டே கிரியாசின் சூப்பர் சண்டே சேல். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. ரெட்னோ லங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எக்கனாமிஸ்ட் தர்மஸ்ரீ மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம்மா. மேம் எப்படி சொல்கிறது, 2026ஓட ஒரு 2 ஹாப்பி நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நிறைய டிசாஸ்டர்ஸ் அங்கே இங்கே நடந்துட்டு இருக்கும் போது ஆறுதலாக அடிக்கக்கூடிய ஒரு 2 விஷயம். ஒன்று எல்லாருக்கும் தெரியும், நிறைய மக்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு ஆட்சி. 2வது விஷயம், ரொம்ப நாள் கிட்டத்தட்ட இந்த வருஷத்தோட பாதிக்கு வந்துட்டோம். இந்த கோல்டு ரேட் வந்து இப்போ வந்து சமீப காலத்தில் குறைஞ்சிருக்கு. நிறைய மிடில் கிளாஸாக இருக்கட்டும், ஏழை மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு குட் நியூஸாக வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு மேம், இந்த விஷயம் நீங்கள் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருந்திருக்கீங்க. இவ்வளோ தூரம் வரைக்கும் போகும், 10,000லாம் போகாது, ப்ராபப்ளி இந்த 12-13 வரைக்கும் நெருங்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் கிட்டத்தட்ட இப்போ அதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு மேம். ஸோ எஸ், எதனால் மேம் சடனாக இவ்வளோ டிராஸ்டிக்கலாக குறையறதுக்கு என்ன மேம்? மிக முக்கியமானது இந்த ஈரான் வாருடைய போர் நிறுத்த உடன்படிக்கைகள். வருமா வராதா இப்படிங்கிறதே கடந்த 1 மாதமாக வச்சுருக்காங்க. இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல் வரல. அதிகாரப்பூர்வமான தகவல் வந்தால் கோல்டு இன்னுமே இறங்கும். ஸோ வராத பட்சத்துலேயே உங்கள் கோல்டு ரேலியை கொடுக்குது. ஒரு நாள் நிறுத்திட்டேங்கிறாரு, அடுத்த நாள் இவங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்படி நடந்துட்டு இருக்கும்போதே கோல்டு ரேட் இறங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த 2 கண்ட்ரியும் என்றைக்காவது ஒரு நாள் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் வந்து போரை நிறுத்திட்டோங்கிற சொல்கிற நாள் வரும். அப்படி வரும் பட்சத்தில் கோல்டுடைய ரேட் வந்து இன்னுமே குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த புவிசார் ரீசன், உலகத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள், இது எல்லாம் தான் நம்ம தங்கத்தை வந்து நமக்கு இங்கே குறைச்சிருக்கு. எல்லாருக்கும் இருக்க கேள்வி இதுதான், 10,000 வரை மறுபடியும். ஏன்னா இப்போ நீங்கள் குறையும் சொல்கிறீங்க, போர் நிறுத்தம் அப்படிங்கிறது வந்து அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க அப்படின்னா பழைய மாதிரி ஒரு 10,000 தொடுமா, இறங்குமா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. 10,000 தொட்டால் எல்லாருக்குமே சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் 10,000 தொடுறதுக்கு வந்து டைமிங் அந்த அளவு இல்லை. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஒரு 6 மாதம் வந்து இறங்கிட்டே இருக்குன்னா அடுத்த 6 மாதம் பெரும்பாலும் கன்சால்டேஷன் சொல்லுவோம், சைட்வேஸ்லேயே மூமெண்ட் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஏதாவது ட்ரிகர் பாயிண்ட் வந்தால் தான் திருப்பி என்ன பண்ண ஆரம்பிக்கும், ஒன்று ஏற ஆரம்பிக்கும், இல்லை இறங்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் கோல்டுடைய அந்த வரைபடத்தை எடுத்து சார்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இயர்லி வைஸு, ஒரு 3 இயர்ஸ் வைஸு, ஒரு 5 இயர்ஸ் வைஸு பார்த்தீங்கன்னா இதோடைய மூமெண்ட் அப்படி தான் இருக்கும். அப்படியே ஒரு கோடு மாதிரியே இருக்கும், திடீர்னு ஒரு ஸ்பைக் வரும், அப்போ அந்த கோடு மாதிரி இருக்கும், திடீர்னு டவுன். இதை நீங்கள் ஜென்ரலாக வரைபடங்களை பாருங்கள், கூகுளில் பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் இப்போ வந்து இறங்கிட்டுருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஏறுறதுக்கு நமக்கு 1 வருஷம் டைம் கொடுத்தோம்ல, இப்போ இறங்கிட்டுருக்கு. ஸோ இறங்கிட்டுருக்குன்னா என்னுடைய கணிப்பு படி பார்த்தா ஒரு 12,000 அப்படிங்கிற இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நான் அதிகமாக தெரியுதுன்னு பார்க்குறேன். இந்த 12,000 வரதுக்கே அது நம்ம டிசம்பர் வரைக்கும் எடுத்துக்கிச்சு அப்படின்னா அடுத்து 2027 தொடங்கிட்டோம், திருப்பி என்ன பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த 12,000 வந்தாலே இங்கே டிமாண்ட் ஜோன் சொல்லிட்டு நம்ம மக்கள் வாங்க வந்துருவாங்களே. ஸோ 10,000 வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இன்னும் ஒரு 1000 பாயிண்ட்டுக்கான சரிவு கிராமுக்கு, நம்ம பேசிட்டு இருக்கிறது 22 கேரட்டு, ஒரு ₹1000 வரைக்கும் இறங்கி 12,000 அப்படிங்கிற இடத்துக்கு வருவதற்கான ட்ரிகர் பாயிண்ட்டாக இந்த போர் நிறுத்த உடன்படிக்கைகளையும் வட்டி விகித உயர்வுகளை தான் நான் எடுத்துக்கிறேன். இந்த 2 வச்சு பண்ணும்போது ஒரு 1000 12,000, ஏன்னா இன்னும் 13,000 பிரேக் பண்ணாமல் அங்கேயே தான் நிற்கிறாங்க.
அதுவும் உலக சந்தையில் பார்த்தீங்கன்னா 4000 அவுன்ஸ் அப்படிங்கிறத பிரேக் பண்ணாமல் ரொம்ப நாள் நின்றுட்டே இருந்துச்சு. சற்று முன்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4000 கொஞ்சம் பிரேக் பண்ணி 3984 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ரொம்ப நாளாக 4000க்கு மேலே தான் ட்ராவல் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்க்கும் பட்சத்தில் ஸோ உலக லெவலில் வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் லெவலை வந்து பிரேக் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஊர் படியும் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் போன வாரத்தில் 13,050 வரைக்கும் வந்தது கிராம். அப்புறம் மறுபடியும் திருப்பி ஏற்றிட்டாங்க. இப்போ வந்து 13,100. ஸோ என்றைக்கு உங்களுக்கு 13,000 அப்படிங்கிற இடத்த வந்து பிரேக் பண்ணுதோ மறுபடியும் அடுத்த ஒரு சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 12,500. அதையும் பிரேக் பண்ணுறதுக்கு வந்து இந்த வட்டி விகித விவரங்கள்லாம் வந்துச்சுன்னா 12,000 வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுமா. ஓகே மேம், ஹிஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது கோல்டு ரேட்டை இது கிட்டத்தட்ட 26% குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது கேள்விப்பட முடியுது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி ஒரு டிராஸ்டிக்காக குறையிறதா இல்லை ஆல்ரெடி நடந்திருக்காங்க? ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுடைய மூவ்மெண்ட்டு கடந்த ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 50%க்கும் மேலே ஏறிந்தாங்க. ஸோ அந்த தள்ளுபடி மாதிரி ஏற்றி இறக்குற மாதிரி. ஸோ அதனால உங்களுக்கு வந்து இது வந்து பெருசாக இறங்குற மாதிரி தெரிஞ்சிருக்கே தவிர ஓவராலாக கோல்டு வந்து ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஏறிட்டு வரக்கூடிய ஒரு மெட்டீரியல். ஆனால் இந்த முறை இந்த ட்ரம்ப் வந்த பிறகு தான் சடனாக டபுளாக மாறிச்சு. ஸோ அதனால அவங்களுக்கு 16,200 வரைக்கும் போயிட்டு இப்போது 13,000 12,500னா உங்களுக்கு ஒரு பெரிய இறக்கத்தை காட்டின மாதிரி. 2013 இந்த மாதிரி ஒரு இதாக நடந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப ஏறின பிறகு அதை ரொம்ப ஏற்றத்துலேருந்து சற்று இறங்கி இருக்குது. பழைய நிலைமைக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி க்ரூட் ஆயில் பார்த்திங்கன்னா பழைய நிலைமைக்கு வாருக்கு முந்தின இடத்துக்கு இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்குது. $70 வந்துட்டாங்க. $60 வந்துட்டாங்கன்னா பழைய வாருக்கு இடத்துக்கே வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ தான் அது ரொம்ப ஏற்றத்தில் இருந்ததுனால ஜனவரி மாதம் நமக்கு வந்து ஒரு பெரிய இறக்கம் மாதிரி தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி 2013 ஒரு ஏற்பட்டதை நான் பார்த்துருக்கேன். ஓகே ஓகே மேம், அடுத்து எல்லாருக்கும் இருக்க கேள்வி, இப்போ வந்து கோல்டு விலை குறைஞ்சது நிறைய பேருக்கு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் நான் இன்னும் கூட கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி விற்கலாமா, இன்னும் குறையுமா? ஒரு இப்போ சொன்னீங்க 12,000 போகும்னு, ப்ராபப்ளி அது கண்டிப்பாக நடக்குமா? அது வரையும் வெயிட் பண்ணி நான் விற்கவா, இல்லை நான் புதுசாக வாங்கினாலும் வாங்கவா, இல்லைனா இப்போவே பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு மேம். ஏற்கனவே வச்சுருக்கேன், நான் வந்து கோல்டை வந்து ஜுவல்ஸாக வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்க போய் இப்போ வந்து நிறைய செல் பண்ணுறதாக தகவல் வருது. ஸோ அவங்க செல் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா வார அனௌன்ஸ்மெண்ட் வந்தது இல்லையா, ஃபெப்ரவரியில் அவங்க செல் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போது நல்ல லாபம். 14,000 விடுங்க, ஒரு 15,000 விற்றுருந்தா கூட கிராம் 15,000 போயிருக்கும்போது சேல் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து 13,000 வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து நல்ல லாபம் கிடச்சிருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு 13,000 போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு 1,000 ரூபாய் கிட்ட தான் வந்து உங்களுக்கு இறங்கி கிடைக்கும். நம்மளுடைய ஜுவல்ஸாக வாங்கும்போது இந்த அதர் சார்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஜிஎஸ்டியை சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேட் இதெல்லாம் சேர்க்கும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய மதிப்பீடாக இருக்காது. ஸோ எப்போதுமே நேர்கள் புரிஞ்சுக்கணும், ஏற்கனவே செல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பீக்கில் இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அன்றைய தினம் வந்து செல் பண்ணணும்னு நினைங்க. இது வந்து வரலாறு காணாத உயர்வு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது சேனலில் பார்த்தாலும் சரி, நியூஸில் பார்த்தாலும் சரி, ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், க்ரூட் ஆயிலாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்மளுடைய தங்கம் வெள்ளியாக இருக்கட்டும், இது வரைக்கும் வராத ஹைன்னு என்றைக்கு சொல்கிறாங்களோ அன்றைக்கி என்ன பண்ணுங்க, செல் பண்ணணும்னு நினைங்க. தற்போது பார்த்தீங்கன்னா அது சப்ளை ஜோனுக்கு நுழைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ சப்ளை மீன்ஸ் டிமாண்டு. இன்னும் கொஞ்சம் இறங்க மக்கள் உள்ளே வந்துடுவாங்க. சரி, அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் ஏற்கனவே இருக்க நகையை செல் பண்ணிங்கன்னா பெரிய லெவலில் ஒரு லாபத்தை பெற முடியுமா அப்படிங்கிறது டவுட்டு. இவங்க 13,000 செல் பண்ணுவாங்கம்மா, அடுத்து 12,000 தான், அதுக்கப்புறம் இறங்கலன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க மறுபடியும் 12,500 போய் வாங்குவாங்க பெரிய லெவலில். அதுவும் இந்த மாதிரி ஃபிசிக்கல் கோல்டில் வச்சுருக்கவங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்காது. இதுவே நாங்கள் எம்சிஎக்ஸில் ட்ரேடிங் பண்ணுவோம், கோல்டு சில்வர் அதுங்களாம் பண்ணுவோம். அவங்களாம் இப்போ ஷார்ட்டு போவாங்க. ஸோ இறங்குனா அவங்க ஒரு நாளைக்கு நல்ல லாபத்தை பார்த்துருவாங்கம்மா. அவங்கள்ட்ட கையில் ஒன்றுமே இல்லை, விற்றுருவாங்க, அதை என்ன பண்ணிடுவாங்க, வாங்கிடுவாங்க. அவங்க தான் இப்போ உள்ள அதிகமாக பண்ணி இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ 2வது 3வது புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இப்போ தான் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ஏற்கனவே பீக்கில் வாங்கியிருப்பாங்க, அவங்க இப்போ என்ன பண்ணுறது அடுத்த கொஸ்டின்ஸு. ஸோ அவங்க வந்து இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருந்தீங்கன்னா 12,000 அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணலாம், புதுசாக போய் மறுபடியும் நீங்கள் வாங்கினீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே 16,000 வாங்கியிருக்கீங்க, அடுத்து ஒரு 12,000 வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஆவரேஜ் ப்ரைஸாக 14,000 வந்துடும். ஸோ அதனால் டிஜிட்டல் ஃபைனான்ஸில் வாங்கணும்னு இப்போ என்கிட்ட கேட்டு தான் இருந்தாங்க, மேடம் நாங்கள் ETF வாங்கியிருக்கோம் இல்லையா, கோல்டு பீஸ் எல்லாம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா 129க்கு மேலே 140 வரைக்கும் போனாங்கம்மா ஒரு ஸ்டேஜில்.
140க்கு போனவங்களுக்கு இப்போ 116 115 போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நீங்கள் வாங்கினது அந்த இடத்துல பீக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 116 இல்லை 110 கொஞ்சம் வாங்கலாம். 20 வாங்கணும்னு முடிவு பண்ணுறீங்களா, 110 வந்தால் வாங்குங்க, அடுத்து 100 வந்தால் வாங்குங்க. ஸோ இந்த இடத்துல வாங்க ஆரம்பிங்க. அப்போ உங்களுக்கு ஓவராலாக என்ன பண்ணிக்கும், இது இறங்கி ஒன்று ஜீரோக்கு போயிடாது. ஸோ ஆவரேஜுங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பழைய இடத்துல பீக்கில் வாங்கினவங்க ஆவரேஜிங் கான்செப்டுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா இன்னும் சற்று நாள் பொறுத்திருந்து அப்புறமா ஆவரேஜ் பண்ணுறது தான் நல்லது. ஓகே, இப்போ தாங்க நான் புதுசாக வாங்க போகிறேன், அவங்களுக்கு லக்கி ப்ரைஸ் தான். கோல்டு வந்து கணிசமான விலையில் கிடச்சிட்ருக்கு. ஸோ அவங்க புதிதாக நான் இப்போ தான் வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்லேயோ இல்லை கோல்டு ஜுவல்ஸாவோ வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறங்கன்னா நீங்கள் இன்றைக்கி 13,000 அப்படிங்கிற 13,100 அப்படிங்கிற இடத்துல போயிட்டுருக்கு இல்லையா, இதில் போய் வாங்காதீங்க. பல்காக அதுவும் வாங்காதீங்க. ஏன்னா இன்னும் இறங்குங்கிறது எல்லாருமே சொல்லிட்டு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஏன் போய் பல்காக ஒரு 10 பவுனோ 20 பவுனோ ஏன் எடுக்கிறீங்க? ஸோ பல்காக வாங்காதீங்க. இன்னும் ஒரு 15-20 நாள் டைம் கொடுத்து பார்த்துட்டு அட்லீஸ்ட் 12,500லேருந்தாவது நம்ம வாங்க ஆரம்பித்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பார்க்கும்போது நம்ம நல்ல இடத்துல தான் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஃபீல். ஏன்னா நீண்ட கால அடிப்படையில் வாங்கினவங்களுக்கு இந்த ரேட்டில் ஒரு வித்தியாசமே கிடையாதுமா. ஆனால் ஒரு ஷார்ட் டைமில் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பேனிக்கே வரும். நம்ம நல்ல இடத்துல வாங்கியிருக்கோமா இல்லை வந்து அதிகமான இடத்துல வாங்கிட்டோமா அப்படின்னு ஒரு பேனிக்கே வரும். ஸோ அதனால் பேனிக் ஆகிறவங்க மட்டும் பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. பல்காக வாங்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பொறுத்திருக்கலாமே, இவ்வளோ நாள் பொறுத்திருந்தீங்க, இன்னும் ஒரு மாதம் பொறுத்திருந்து ஜூலை கடைசிக்கு அப்புறமா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணலாம், பல்காக வாங்குங்க. இல்லை நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குற டைப்புன்னா இதுவே சப்போர்ட் ஜோன் தான். தாராளமாக பிரித்து வாங்குறவங்க 10 என்ன பண்ணுறான், தாராளமாக வாங்க ஆரம்பிக்கலாம். எனிவே கோல்டு தற்போது ஒரு சப்போர்ட் லெவல் 1 அப்படிங்கிற இடத்துல இருக்குது. சப்போர்ட் லெவல் 2க்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சில நேரங்களில் அந்த 2ங்கிற இடத்துக்கு வரும், அங்கேருந்து பவுன்ஸ் பேக் எடுத்துரும். இன்னும் சில பேர் சப்போர்ட் லெவல் 3க்காக வெயிட் பண்ணாங்கன்னா கிடைக்காமலே கூட போயிடும். இப்போ நீங்கள் சொல்கிறது 10,000 சப்போர்ட் லெவல் 3, அது ஒரு வரவே இல்லைன்னாம்மா, வந்தால் தான் வாங்குவேன்னு உட்காந்துருக்கவங்க வாங்கவே மாட்டாங்க. மறுபடியும் எப்போ திரும்ப வாங்குவாங்க, திருப்பி மறுபடியும் பீக்கில் போகும்போது தான் வாங்குவாங்க. ஸோ எந்த இடத்துலேருந்து அது யூட்டர்ன் எடுக்கும் அப்படிங்கிறது எந்த நிபுணர்களாலும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த லெவல்ஸ் அப்படிங்கிறத சார்ட் வச்சு நாங்கள் சொல்கிறோம். ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க S1 வாங்கலாம், S2க்காக காத்திருக்கலாம். ஆனால் S3 அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியாத ஒரு இடம். அதனால் பல்காக வாங்குறவங்க S2க்காக வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறவங்க இந்த S1 கொஞ்சம் S2 கொஞ்சம் தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகே மேம், அடுத்த விஷயம் வந்து கோல்டு கொஞ்சம் இப்போ ஒரு ஆளுக்கூடிய விஷயமா இருந்தாலும் இன்னொரு சைடு இருக்க கேள்வி, பெட்ரோல் டீசலோட ரேட் வந்து குறையுமா? வார நிறுத்தம் வந்து சொல்லிட்டாங்க, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்களா, பழைய மாதிரி பெட்ரோல் 99 இல்லை 100 ரூபாய் அந்த அளவுக்கு போகுமா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. பெட்ரோல் விலை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அந்த 100 போனப்போ தான் அவங்க வந்து ஏற்ற ஆரம்பித்தாங்க. டாலர் வந்து ஒரு பீப்பாய் வந்து $100 மேலே போயிடுச்சு. பிரண்ட் குரூட் வந்து 110 போயிடுச்சு. அதனால் வந்து எங்களால் வந்து நாங்கள் வந்து பெட்ரோல் விலை ஏற்றுறோம்னு சொன்னாங்களே. தற்போது பீப்பாய் விலை எவ்வளோ போயிட்டுருக்குன்னு பாருங்கள், பேப்பர்லேயோ மேகசின்ஸ்லேயோ பாருங்கள். 70க்கும் குறைஞ்சி 69 வந்துட்டாங்க. சரிங்களா? இன்னும் ஹார்மோஸ் நீரிணை இன்னும் என்ன பண்ணல, பிரச்சனை தீர்ந்த பாடு இல்லை. ஆனாலுமே இப்போ எங்கே வந்துருச்சு, 69க்கு வந்துருச்சு. ஸோ ஹார்மோஸ் நீரிணையை வந்து அவங்க திறந்துட்டாங்க, 2 கண்ட்ரியும் நல்லா ஒத்துக்கிட்டாங்க, பழையபடி ஸ்மூத்தாக எல்லாம் போகுதுன்னா, நான் முன்பு சொன்ன மாதிரி முன்னாடி இருந்தது $60 தான். ஒரு பீப்பாய் வந்து $60 இருந்துச்சு. அந்த இடத்துக்கே என்ன பண்ணிடும், வந்துடும். ஆனால் அந்த இடத்துக்கு வந்தால் கூட ஏற்றுற நம்ம பெட்ரோலை இறக்குவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா அவங்க வந்து அப்படியே இறக்குனா கூடமா, எவ்வளோ ஏற்றுக்காங்க, 3 ரூபா ஏற்றுனாங்கல்ல, உங்களுக்கு 50 பைசா இறக்குவாங்க. இதுதான் ஜென்ரலாக எப்போதுமே நடக்கிறது. ஏற்றி வரும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக ஏற்றிடுறாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து கச்சா எண்ணெய் வந்து கிடைக்கல, நாங்கள் அதிகமாக பணம் கொடுத்து வாங்குகிறோம், அதனால தான் உங்கள்கிட்ட ஏற்றுறோன்னு சொல்கிறாங்க. இப்போ கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சி தானே வருது. அப்போ அவங்களுக்கு வந்து நல்ல லாபம் தானே. இப்போ கச்சா எண்ணெய் விலை குறையுது, அங்கே வாங்கிட்டு நம்மக்கிட்ட அதிக லாபத்துக்கு விற்கிறாங்க. அப்போ இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ கவர்மெண்ட் கம்பெனிஸ் நிறைய இருக்காங்க, ஆனால் தனியார். ஸோ அதனால் அவங்களுக்கு கச்சா எண்ணெய் ஏறினாலும் லாபந்தான், இறங்கினாலும் லாபந்தான் அப்படின்னு இருக்கிறதுனால ஸோ பெட்ரோல் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியே குறைச்சாலும் ரொம்ப சொற்பமாக குறைப்பாங்க. இப்போ நம்மளும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கொஷின் கேட்டிருக்கீங்க, இந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் பேப்பரில் எங்கே பார்த்தீங்க? இதே பெட்ரோல் விலை ஏறிடுச்சுன்னா பெட்ரோல்துறை அமைச்சர் வராரு வெளில, அது விலை ஏறி போச்சு, ஏறும்போது எவ்வளோ பேர் வெளில வராங்க, இறங்கிருச்சு இல்லை, அந்த பெட்ரோல் துறை அமைச்சர் எங்கே போனார்? அவர் வந்து வந்திருக்கலாம் இல்லையா? அல்லது நம்மளுடைய சமூக ஊடகங்களோ மற்றவங்களோ ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்க, பெட்ரோல் பீப்பாய் விலை குறைஞ்சிச்சின்னு தெரியாதா? பார்த்தாலே எல்லா பேப்பர்லையும் போட்டுட்டு தானே இருக்காங்க. கச்சா எண்ணெய் விலை குறைந்து கொண்டு வருகிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், தாராளமாக இறக்கலாமேம்மா. ஒரு நைட்டில் ஏற்றுறாங்க, ஒரு நைட்டில் இறக்கக்கூடாதா?
ஏன் இறக்க மாட்டேங்கிறாங்க? இப்போ அதிகபட்ச லாபம் உள்ளூர் நிறுவனங்களுக்கு. ஸோ அதனால தான் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, அதை வந்து இறக்க மாட்டேங்கிறாங்க. இது கொரோனா காலத்தில் நடந்தது. கொரோனா காலத்தில் பேரல் வந்து $10 கீழே வந்துருச்சு. அப்பயே அவங்க குறைக்காத எண்ணெய் நிறுவனங்கள் தற்போது குறைச்சிட போகிறாங்க. ஸோ ஏற்றுறதாம எப்போதுமே அதிகமாக ஏற்றிடுவாங்க. தங்கத்துலேயும் அப்படி தான். தங்கம் ஏறுவதும் பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து ஏறிடும். இப்போ இறங்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்கிட்டு வரும். திருப்பி ஏறும்போது டபுளாக வந்து ஏறும். இதுவும் என் தங்கத்துலேயும் அப்படி தான் நடக்கும். ஸோ க்ரூட் ஆயிலுடைய தாக்கம் என்பது இறங்கி கொண்டு தான் இருக்குது. பட் பெட்ரோல்துறை அமைச்சர் தானே வெளில வரணும், அவர் தானே குறைக்கணும் இல்லையா? பத்திரிகைகள் மற்றவங்களாம் ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? இப்போது பெட்ரோலிய பீப்பாய் விலை குறைந்து விட்டது அப்படின்னு ஏன் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா எல்பிஜிலாம் நிறுத்திட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் பெட்ரோலிய இந்த ஹார்மோஸ் நிலையை திறந்தால் கண்டிப்பாக பழைய நிலைக்கு வந்துடும். ஆனால் நம்மளுடைய பெட்ரோல் விலை பழைய நிலைக்கு வருமா என்பது நிச்சயமான கேள்விக்குறி தான். அடுத்து இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேசும்போது கூட சொல்லியிருந்தேன், பிகாஸ் ஈரானுக்கு வந்து எவ்வளோ பெரிய நாடு, எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான நாடு, அவங்களுக்கு எவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்குங்கிறது ஐ திங்க் இந்த வாரம் பார்க்கும்போது தான் வந்து நமக்கு தெரிய வருது. ஏன்னா முன்னாடி வரைக்கும் ஈரான் ஒரு சின்ன ஒரு கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு பேர் தான் இருந்தது. அவங்க யூஸ் பண்ண அந்த வெப்பன்ஸாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு அமெரிக்காவை எதிர்த்து அவங்க போரிடும் போது தான் அவங்க எவ்வளோ ஒரு பலமான கண்ட்ரி அப்படிங்கிறது வந்து இப்போ தெரிய வந்தது. அண்ட் நீங்களுமே சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க மேம், நேற்று நியூஸ் பேப்பரில் வந்து அவங்ககிட்ட இவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி பேசலாம். ஈரானை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ புதிதாக பதவியேற்ற அந்த பிரதமர் வந்து இந்த மாதிரி நிறைய நாங்கள் ரைடு பண்ண போகிறோம், நிறைய பதுக்கிலாம் வச்சுருக்காங்க, அவங்கள்ட்ட நிறைய பணம் தேவைப்படுது. அதனால தான் பிரச்சனை நடந்துகிட்டே இருக்காங்க. அமெரிக்கா வந்து பணம் கொடுத்து ஈடு செஞ்சுட்டாங்கன்னா இந்த போரை நிறுத்திடுவாங்க. இவங்க கேட்குற பணத்தை கொடுப்பதற்கு அமெரிக்கா தயாராக இல்லை. இவங்க ஈரான் வச்சுக்க கோரிக்கை வந்து எங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுங்க, எங்கள்கிட்ட கண்ட்ரி ஃபுல்லாக அழிச்சிட்டிங்க, எங்களுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், அமௌண்ட்டே மென்ஷன் பண்ணுறாங்க. பல கோடிகள், பல மில்லியன் ட்ரில்லியன்ஸ் கேட்குறாங்க. அதுமாதிரி அவங்களுடைய கணக்குகள்லாம் முடக்கி வச்சுருக்கிறாங்க அமெரிக்கா. அதெல்லாம் ரிலீஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஹார்மோஸ் நீர்நிலையில் நீங்கள் எந்த விதமான தலையீடும் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க கேட்குற எல்லாத்துக்குமே அவங்க முதல்ல எஸ் சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க இதெல்லாம் தர முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாது. முக்கியமாக ஹார்மோஸ் நீர்நிலையை எடுத்துக்கொள்ளுங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க அமெரிக்கா. ஸோ இங்கே தான் பெரிய பிரச்சனையே வருது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ரிசோர்ஸஸ் இந்த ஹார்மோஸ் நீர்நிலை தான். அது மூலமாக தான் அந்த கண்ட்ரிக்கு அதிகமான அளவுக்கு பணம் கிடைக்குது. அதை இவங்க கண்ட்ரோலில் கொடுக்க முடியாதுங்கிறது அவங்களுடைய முதல் கட்டமான ஒரு கோரிக்கை. அதனால தான் இவங்களுக்கு இதுபடிலே இருந்துட்டு இருக்கு. பணம் அப்படிங்கிறது கூட ஈஸியாக கொடுத்து செட்டில் பண்ணிடலாம். ஆனால் அவங்க கேட்குறது ஒரு லைஃப் டைமான ஒரு நீர்நிலையை வந்து கேட்குறது, இயற்கை வளத்தை வந்து எப்பவுமே கேட்குறது அப்படிங்கிறது நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால. பட் இந்த இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நியூஸில் சொல்லியிருக்காங்க, ஈரான் வந்து நிறைய அவங்களுடைய பதுங்கு குழிகள் எல்லாம் டன் கணக்கில் அவ்வளோ கணக்கில் வந்து தங்கத்தை வந்து பதுக்கி வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த இன்னர்ஸ் முதற்கொண்டு தங்கத்தில் கிடச்சிருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுக்கிட்டுலாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த பதுங்கு குழிகள் வந்து அவ்வளவு $2700 ட்ரில்லியன் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நியூஸில் கவரேஜ் பார்த்தேன். ஸோ ஈரான் அப்படிங்கிறது ஏற்கனவே யுரேனியத்தை வைத்துக்கொண்டு அச்சுறுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இன்னுமே இந்த மாதிரி பதுங்கு குழிகளில் இன்னும் எவ்வளோ வச்சுருக்காங்களோ தெரியலை. ஸோ அதனால தான் இந்த வார் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இழுபறியாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த நவம்பருக்குள்ள வந்து அவங்க ட்ரம்ப்போட 2 வருஷம் முடியுது. ஸோ அதுக்கு வந்து அங்கே வந்து இந்த ஓட்டு நடவடிக்கை மாதிரிலாம் எடுப்பாங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது அவர் வந்து மிலிட்ரியை ஏன் நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கான செலவுகள் என்ன அப்படின்லாம் அவங்க கொடுக்கணும். ஏன்னா அதனால் அவங்களோட இன்ஃப்ளேஷன் பாதிக்கப்படுதா. ஏற்கனவே பார்த்துருப்பீங்க எல்னினோவால் அமெரிக்கா ஐரோப்பாலாம் என்ன மாதிரி தத்தளிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது ஒரு குட்டி கண்ட்ரியில் போய் நீங்கள் இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பார்லிமெண்ட்லேயும் உங்களுக்கு ட்ரம்ப்புக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதன் காரணமாக இந்த போரை வந்து கண்டிப்பாக நிறுத்தணும் அப்படிங்கிற நெருக்கடிக்கு அமெரிக்காவும் தள்ளப்படுது. ரொம்ப நாளாக இதை இழுத்துட்டு இருந்தாங்கன்னா ஈரானுக்கும் பிரச்சனை தான். ஸோ அதனால தான் அவங்க பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. நடவடிக்கை இந்த ஹார்மோஸ் தான் இழுத்துட்டே இருக்கிற ஒரு பிரச்சனையாக நான் பார்க்குறேன். இது ஒரு வழியாக ஏதாவது செட்டில் பண்ணி ஆகிதானே ஆகணும். எவ்வளோ நாள் இழுத்துட்டு இருக்க முடியும்? ஏதாவது ஒரு வகையில் செட்டில்மெண்ட் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இன்னும் ஒரு மாதம் ஜூலை எண்டுக்குள்ளேயாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும்னு எதிர்பார்க்குறேன். மேம் ஃபைனலி இந்த யுரேனியம் பற்றி சொல்லியிருந்தீங்களே மேம், அது ஆக்சுவலாக ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உலோகம் அப்படிங்கிறது. ஸோ ஒரு வேளை அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு இது வந்துச்சு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய டிசாஸ்டராக மாற வாய்ப்பு இருக்குது? பயங்கரமான டிசாஸ்டர்மா. உங்களுக்கு சும்மா எக்ஸாம்பிளில் சொல்லணும்னா ஜப்பான் ஹிரோஷிமா அப்படிங்கிறது, ஹிரோஷிமா நாகசாகி இப்போ வரைக்கும் நம்ம வந்து சொல்லிட்டுருக்கோம். 2ஆம் உலக போரில் அவங்க என்ன பயன்படுத்தினாங்க? வெடிகுண்டு போட்டு தானே அந்த புல் இது அழிச்சாங்க. அது எத்தனை வருஷத்துக்கு அதோடைய தாக்கம் இருந்தது அப்படின்னு. இல்லாட்டினா வந்து ஒரு சின்ன கண்ட்ரி, ஒரு ஈரான், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு இந்நேரம் நினச்சிருந்தா முடிச்சிருக்கலாமே, ஃபுல்லாக முடிச்சிருக்கலாமே. ஏன்னா அது எக்ஸ்ப்ளோஸ் ஆச்சு அப்படின்னா பல கண்ட்ரிகளுக்கு வந்து பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிறது. பல வருடங்களுக்கு
தலைமுறைகளை தாண்டி பிரச்சனையை உண்டு பண்ணிடும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ யுரேனியம் அப்படிங்கிறது அதை இன்னும் வேற செறிவூட்டுறாங்க, இன்னும் அதை வந்து இன்னும் அதிக ஆற்றல் படுத்தக்கூடிய அளவுக்கு வேலைகள்லாம் பார்க்குறாங்க. இருக்கிற அந்த மினரல்ஸே வந்து ரொம்ப ரேர் தான், அதை இன்னும் அவங்க செறிவூட்டி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நல்ல விதங்களுக்கு பயன்படுத்தாமல் தீய விதங்களுக்கு அதிகமாக பயன்படுத்தினாங்க அப்படின்னா பல கண்ட்ரிகளை அழிச்சிடலாம். அவங்க கண்ட்ரியில் அது அதிகமான அளவுக்கு அது எங்கே வச்சுருக்காங்கன்னே தெரியலை. அப்படிங்கும்போது இவங்க போய் பாம் கேம் போட்டு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா இன்னும் ஈரானை மட்டும் பாய்ச்சா பரவாயில்ல, சுற்றி இருக்கக்கூடிய பல மைல்கள் பல கிலோமீட்டர்ஸ் தாண்டி அது பிரச்சனையை உண்டு பண்ணுங்கிறதுனால தான் இப்படி பேச்சுவார்த்தையில் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவோட இருக்கக்கூடிய அந்த மிலிட்ரிக்கு வந்து இந்நேரம் காண போயிருக்குமே. ஏற்கனவே ஈராக்கில் சர்வசாதாரணமாக அழிச்சவங்க தானே அவங்க. ஆனால் இந்த கண்ட்ரிக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிறாங்க? இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா அவங்க அந்த யுரேனியம் வைத்துக்கொண்டு அவங்க பண்ணக்கூடிய அச்சுறுத்தல் அப்படிங்கிறது உலக லெவலில் இருக்கக்கூடிய அச்சுறுத்தல். அதனால தான் மற்ற கண்ட்ரிகள்லாம் வந்து கூட பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இல்லாட்டி வந்துடுவாங்க. யாருமே பார்த்திங்கன்னா ஈரானுக்கும் சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அப்படி பண்ணுனா அவங்களுக்கு வந்து இவங்களே அதில் கொஞ்சம் சேர்த்துருவாங்க. ஸோ எந்த கண்ட்ரியுமே ஏன் இவங்களுக்கு 2 பேருக்குமே சப்போர்ட் பண்ணாமல் ஒதுங்கி இருக்கிறாங்க? ஏன்னா இந்த யுரேனியத்தை வைத்துக்கொண்டு தான் இந்த பிரச்சனையை ஆரம்பித்திருக்கிறது அப்படிங்கிறதுனால தான். அது வந்து ஒரு பெரிய ரேர் மட்டும் கிடையாது, ரொம்ப ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு மினரல் அப்படிங்கிறதுனால தான் இந்த பிரச்சனை இழுத்துட்டே இருக்குது. இது சுமூகமாக முடிந்தால்தான் 2 கண்ட்ரிக்கு மட்டும் இல்லை, உலக நாடுகளுக்கே நல்லது அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. சூப்பர் சண்டே வந்தாச்சு. சூப்பர் சண்டே கிரியாசின் சூப்பர் சண்டே சேல். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.